அனைவருக்கும் வணக்கம். லைஃப் சக்ஸஸ் தெரப்பி மூலம் உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஜாதகம்னா என்ன, நியூமராலஜினா என்ன, ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஜாதகத்தை யாரால் கணிக்க முடியும்? யாராலும் கணிக்க முடியாதுங்க. கடவுளுக்கு தெரியும் உங்களை எந்த டைமில் இந்த பூமிக்கு அனுப்பணும், எந்த டைமில் இந்த பூமியிலிருந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. நமக்கு எல்லாமே நவகிரகம் தான் நம்மளை ஆட்கொள்ளுது. சூரியன், சந்திரன், குரு, ராகு, புதன், சுக்கிரன், கேது, சனி, செவ்வாய், இதுதான் நம்மளை ஆட்கொள்ளும் கிரகங்கள். இது எப்படி நீங்கள் கணிப்பீங்க? ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வீட்லேயோ பிறக்கும். இப்போல்லாம் வீட்டில் பிறக்கல, ஹாஸ்பிட்டல் தான் பிறந்திருக்கோம். அந்த குழந்தை 8:40க்கு பிறகுதுன்னா உங்கள் வாட்சில் 8:30 இருக்கும், அவங்க வாட்சில் 8:45 இருக்கும். எந்த டைம் நீங்கள் குறிச்சிருப்பீங்க? ஒன்று உங்கள் வாட்சுடைய டைம் குறிச்சிருப்பீங்க, இல்லைனா ஹாஸ்பிட்டலுடைய வாட்சுடைய டைம் குறிச்சிருப்பீங்க. ஆனால் இதை வச்சு எப்படி கணிப்பீங்க? இதை வச்சு தாங்க நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால தான் யாருமே யாராலையும் உருப்பட முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், மன வியாதியில் இருக்கிறோம். ஒரு விஷயத்த சொல்கிறேங்க, இதுதான் நியூமராலஜியில் பிரவியன் விதியன். ஒரு குழந்தை 1ஆம் தேதி 2வது மாதம் 1990 பிறக்குது அப்படின்னா இந்த ஒன்று தாங்க பிரவியன். அதான் தேதி, மாதம், வருஷம், இது ஒன்று ஒன்றா கூட்டுங்க. கூட்டிட்டு பிறகு லாஸ்ட்டாக வர்றது தான் விதியன். பிரவியன் எதில் இருக்குது, விதியன் எதில் இருக்குது படித்து பாருங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இது யாராலையும் மாற்ற முடியாது. ஒருத்தருக்கு பிரவியன் சூரியனில் இருக்கும், விதியன் ராகுவில் இருக்கும். ராகுக்கும் சூரியனுக்கும் சூட்டபிள் ஆகுமா? இது தாங்க பரிகாரம். இதுதான் அதுக்கு தான் சொல்லணும் உங்களை. எல்லா இந்த 9 நவகிரகமும் யாருக்கு அடிமை? கடவுளுக்கு மட்டும்தான் அடிமை. அப்போ இந்த 9 நவகிரகமும் அதை தான் எல்லாவுடைய சாமியை நீ பார்த்துட்டு பிறகு, அது ஈசன் கோயிலெலாம் போங்க, நீ எந்த கோயிலெலாம் போங்க, எல்லாவுடைய இதுவும் பார்த்துட்டு பிறகு லாஸ்ட்டாக சனீஸ்வரனை சுற்றுவீங்க. நீங்கள் சுற்றும்போது வலதுபுறமாக 7 டைமும், இடதுபுறமாக 2 டைமும் சுற்றணுங்க. ஏன்னா நீங்கள் தான் சயின்ஸை நம்புறீங்கல்ல, சயின்ஸையும் நம்புறீங்க, ஜாதகத்தையும் நம்புறீங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று நம்பணும், ஆனால் நம்ம 2 பேரும் நம்புகிறோம். அதனால் நம்ம கோள்கள் சயின்ஸ் பிரகாரம் 7 கோள்கள் வலமிருந்து இடமாக சுற்றும், 2 கோள்கள் இடமிருந்து வலமாக சுற்றும். அதே பேஸ் தான். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. பிரவியன் விதியன் யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு குழந்தை இந்த தேதியில் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் பிறந்துச்சுன்னா இது அப்படியே வளரும் போதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லா வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நிறைய எபிசோடு போட்டுன்னு இருக்கிறேன். இதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மட்டுமே பார்த்து பயன்படக்கூடாதுங்க. நிறைய பேர் இப்போ ஜோசியர் தான் ஏமாறுறாங்க. ஏதாவது உங்களுக்கு எதுவுமே இல்லை, கையை பார்த்துட்டோன்னே எதுவுமே இல்லைன்னா யாரையும் நம்ப மாட்டேன்றீங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் ஜோசிக்காரன் எப்படி சம்பாதிப்போம்? ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் தான் 5000 10,000 சம்பாதிக்க முடியும். அதனால தான் எல்லாத்தையும் பார்ப்போம். பிரவியன் விதியன் ரைட். இந்த குழந்தை சூரியனில் பிறகுது, விதியன் புதனில் இருக்குது. நல்லா படிப்பான், நல்லா அரசியல்வாதியாகும் அப்படின்னு ஒரு கணக்கே இருக்குது. ஆனால் எல்லாமே நல்லா இருக்குதுன்னா நீ 150ஓடு முடிச்சிடுவேன். இல்லைங்க, உனக்கு நான் தாயத்தை கட்டித்தரேன், அது ஓஹோன்னு இருக்கும். தகுடு எழுதி தரேன், ஓஹோன்னு இருக்கும். தகுடும் தாயத்தை வேலை செய்யும், ஆனால் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. அது அடுத்த எபிசோடில் போடுறோம். என்ன ஒன்றும் வருத்தப்படாதீங்க, ஃப்ரீயாக இருங்க, நிகழ்ச்சி பாருங்கள். நன்றி.